சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் 70க்கு 70 மார்க் எடுக்கிறது ஈஸியா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபிசிக்ஸ் என்னைக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக 15ஆம் தேதி, அதாவது மார்ச் வந்து நடக்க போகுது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி. இப்போ குறிப்பாக 70 மார்க், நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க் 70. இந்த 70ல் நீங்கள் 15 மார்க் எடுத்தால் பாஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையாவா? ஜஸ்ட் வெறும் 15 மார்க் எடுத்தால் பாஸா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். முதலாவதாக 15 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 15 1 மார்க்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து சூட்டபுளாக வந்து பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வந்து அட்டன் வந்து பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த 15 1 மார்க்கும் எதில் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்ட் 2 வந்து பாருங்கள். 16ல் இருந்து 24 வரைக்கும் வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 24ல் 24 இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் 16வது வந்து பாருங்க, தாவு தொலைவு வரையறுக்க டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. டெஃபினிஷன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டே டெஃபினிஷன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 17வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். 2000 வி முடுக்கு மின்னழுத்தம் உள்ள எக்ஸ் கதிர் குழாயிலிருந்து வெளிவரும் எக்ஸ் கதிர்களின் வெட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் ஆகியவற்றை கணக்கெடுக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்குலேட் த கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் கட் ஆஃப் எக்ஸ்ரேஸ் ஃப்ரம் அண்ட் எக்ஸ்ரே டியூப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக 18 லென்ஸ் விதியை கூறுக, அதாவது ஸ்டேட் லென்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 19 20 இதெல்லாமே 2 மார்க்குங்க. புக் பேக்கும் இருக்கும், புக் உள்ளே இருந்தும் கேட்கக்கூடியதும் இருக்கும். நான் 70க்கு 70 மார்க் நிச்சயம் அப்படின்னு புக் பேக்கை வச்சு மட்டுமே சொல்ல மாட்டேன். புக் உள்ளே இருக்கிறதும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 21 20 22 நியூட்ரான் மற்றும் புரோட்டான்கள் ஆகியவை எந்த துகள்களினால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. இது 22. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 23 எக்ஸ் கதிர்களின் பயன்கள் உங்களுக்கே வந்து தெரியும் நினைக்கிறேன். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 24 கம்பல்சரி கொஸ்டின். ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு 570 NC எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரினா இதே கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு வந்து கிடையாது. இதே மாதிரி வேற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது பார்ட் 3 பகுதி 3. இதுலேயும் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வினா எண் 33 33 கம்பல்சரி. இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. இதில் 25 26 27 28 29 30 31 32 33 இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதுலேயும் டெஃபினிஷன் அண்டு தியரி மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலது ட்ராயிங் இருக்குது ஃபிசிக்ஸில். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கும், அதாவது குறிப்பாக ஒரு 40 3 மார்க்ஸ் படிக்கிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. இதில் இப்போ குறிப்பாக வந்து பாருங்கள் 25க்கு ஏ மற்றும் பி ஆகிய இரு கதிரியக்க தனிமங்களின் அரை ஆயுட்காலங்கள் முறையே 20 நிமிடங்கள் மற்றும் 40 நிமிடங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக 31 29 பாருங்கள். டயா, பாரா மற்றும் பெரா காந்த பண்புகளை ஒப்பிடுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாக்ஸ் போட்டு எழுதலாம், மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 28 வந்து பாருங்கள். நிலை மின்னியலின் கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதியிலிருந்து காஸ் விதியை பெறுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 31
ஃபோட்டானின் சிறப்பியல்களை வந்து கேட்டிருக்கிறாங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 32 A, B மற்றும் C உள்ளீடுகள் கொண்ட பின்வரும் மின்சுற்றின் வெளியீடு. கண்டிப்பாக வந்து பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 33 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முழு அரசு எதிரொலிப்பு முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன? முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 33 இஸ் கம்பல்சரி. அடுத்தது லாஸ்ட் 5 மார்க் பார்ட் 5 அனைத்து கேள்விகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் 34ல் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அந்த 2த்துல ஆ அல்லது ஆ, ஏ அல்லது பி ஓகேங்களா கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக, அதனுடைய பயனு திறனை வரையறுக்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இது 34ல் ஏ ஓகேங்களா. இதுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டெஃபினிஷன் இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று இந்த 5 மார்க்குக்குன்னு ஒரு 40 5 மார்க் இருக்குது. 40 50 60 5 மார்க் வந்து இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 10 5 மார்க் படித்து 25 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 35 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வீட்சன் சமண சுற்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வீட்சன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கம்பல்சரி வரக்கூடிய கொஷின். ஆனால் பட் கொஞ்சம் குண்டக்க கேட்கலாம். 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் பாசிபிள்ஸ் இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஆம்பியருடைய சுற்று விதி கேட்டிருக்கிறாங்க 35ல் பி. அடுத்ததான் 36ல் வந்து இன்னொன்று வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் அணு மாதிரி கொள்கையை, அதாவது குறிப்பாக சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானுடைய ஆரம் காண்பதற்கான கோவை, இதுவும் வந்து கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக 36ல் பி மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய இங்கிலீஷ் மீடியத்துக்கு 6 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எழுதணும்ப்பா. ஓகேங்களா? எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஒரு லைன், ஒரு பாயிண்ட், 2 லைன் இருந்தாலே போதும். ஓகேங்க, 2 கருத்துக்கள் இருந்தால் போதும். ஓகேங்களா? அடுத்தது 37 லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை குணர்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிலே 37ல் பி தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளீடு வெளியீடு அலைவடிவங்களை வரைகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் 38 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. அதிலேயே பி கொஸ்டின்ஸ் உலோகத்தின் வெளியேற்று ஆற்றல் அதிகரிக்கப்படும் போது படுகதிரின் செறிவு அதிகரிக்கப்படும் போது நிறுத்து மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தை எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா 38ல் பி பாருங்க. இணைத்தட்டு மின்தேக்கியில் மின்கலனின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பின்பு இணைத்தட்டுக்களுக்கிடையே மின்காப்பு பொருள் செருக்கப்படுவதால் ஏற்படும் விளைவினை விரிவாக எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 டீட்டெயில்ஸ். 38ல் 2, 37ல் 2, 36ல் 2 பார்த்துருக்கோம், 35ல் 2, 34ல் 2, மொத்தம் எவ்வளோ? 5 5 25. ஓகேக்கா? இந்த ஒரு சூழ்நிலையிலே 5 + 5 25. இந்த 25 மார்க்கில் 20 மார்க் நம்ம அசால்ட்டாக எடுத்துடலாம். அடுத்தது 3 மார்க்கு 6 + 3 18 மார்க். இதில் 15 மார்க் எடுத்துடலாம். ஏன்னா ஒன்று கம்மி பண்ணி சொல்கிறேன்னா ஒன்று வராமலும் போகலாம், நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியாத ஒரு சூழலும் இருக்கலாம். அடுத்ததான் 2 மார்க் 6 + 2 12 மார்க். அசால்ட்டாக தட்டி எறியலாம், தெருக்க விடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 15க்கு 15 மார்க்குமே நம்ம கம்பல்சரி எடுக்கலாம். அப்போ டோட்டலாக எவ்வளோ? 70 + 70 மார்க்கை நம்ம கம்பல்சரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக எடுக்கலாம், டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் 70க்கு குறைஞ்சது நம்ம 50 மார்க்கை எடுக்கலாம். 15ஆம் தேதி நடைபெற போகின்ற 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு நல்லபடியாக வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து நம்ம சேனல் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கட் ஆஃப்க்கு தேவையான மார்க்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ்லாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ்.
நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.